எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. நம் ராஜநிலை நிகழ்வில் தொடர்ந்து பங்கேற்கும் முகம் எண்களை சிறப்பாக கையாண்டு ஏராளமான வாழ்விற்கு வழி கொடுத்து கொண்டிருக்கும் ராஜநிலை ஜோதிடர் KP அஸ்ட்ரோ திருமதி MN ராஜவேணி அம்மா அவர்களை சிறப்பானதொரு உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அருள்பெருஞ்சோதி அருள்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள்பெருஞ்சோதி. மாதாபிதா குருமார்களை வணங்கி பிரபஞ்சத்தையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இன்னைக்கு நம்ம அந்த ராஜநிலை நேரலை நிகழ்ச்சியில வந்ததுக்கு மிக்க நன்றிகள். எனக்கு இந்த வாய்ப்பளித்த ராஜநிலை நிறுவனர் ராஜசேகர் சாருக்கும் மிக்க நன்றிகள். ஏன்னா நிறைய புயல் வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையாக எல்லா பக்கம் மழை போட்டி தீர்த்துட்டு இருக்கு. இருப்பினும் நம்ம வந்தே ஆகணும், நம்ம இந்த கருத்தர்களை பேசியே ஆகணும் அப்படிங்கிற நான் ஒரு முடிவில் வந்தேன்னா, ஐயா எனக்கு கொடுத்த டாபிக் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான டாபிக். அது இந்த டாபிக் எப்படின்னா உங்களுக்கான நிகழ்ச்சினே சொல்லலாம், நேர்களுக்கான நிகழ்ச்சினே சொல்லலாம். அதனால மீண்டும் ஐயாவுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து ராஜநிலையில் வெற்றி பெற யோகியும் கர்ணனாரின் பங்கு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அப்ப யோசனை பண்ணேன், இது உண்மையாவே மக்களுக்கு கொண்டு போய் சேரக்கூடிய ஒரு டாபிக் தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு உங்களுக்கான கருத்தை கொண்டுட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் யோகினா என்ன, அவயோகி அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். யோகி அப்படிங்கிறவரு நமக்கு எப்பயுமே கொடுத்துட்டு இருக்கிற ஒரு கடவுள். அவயோகி அப்படிங்கிறது நான் செகண்ட் உங்களுக்கு சொல்றேன். இந்த 27 நாம யோகங்கள் நமக்கு இருக்கு. சிலர் எங்கிட்ட ஜோதிடம் பார்க்கறப்ப நாம யோகம் இந்த இதுல பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்க சொல்றாங்க அமிர்த யோகமா அப்படின்னு அந்த யோகத்தை எடுத்துக்கிறாங்க. அந்த யோகம் இல்லைங்க, இது வந்து நாம யோகங்கள் 27 நம்ம அடிப்படையில கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஸ்கம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாக்கியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருதி, சூலம், கண்டம், விருத்தி, துருவம், வியாகாதம், ஹர்சனம், வஜ்ரம், சித்தி, வியாதிபாதம், வரியான், பரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரியம், பிரம்மம், ஐத்திரியம், அதாவது மகேந்திரங்கிற ஐத்திரியம், வைத்திரதி அப்படின்னு 27 நாம யோகங்கள் நம்ம அடிப்படையிலேயே நம்ம முன்னோர்கள் ஜோதிட ஒரு கலையில கோர்த்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஜாதகரும் பிறக்கிறப்ப இந்த 27 நாம யோகத்துல ஏதாவது ஒரு நாம யோகத்துல கண்டிப்பா நம்ம பிறந்திருக்கோம். ஏதாவது ஒரு நாமயோகத்துல பிறந்ததுனால அவங்களும் அந்த நாமயோகத்துக்கான ஒரு கிரகம் வந்து யோகியாவும் பிளஸ் அவயோகியாவும் வருவாங்க. இந்த யோகி நமக்கு என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, நமக்கு எப்பயுமே கொடுத்துட்டு இருக்கிற கடவுள் வந்து யோகி தான். ஓகேங்களா? என்ன கொடுப்பாருன்னா, நமக்கு சின்ன வயசுல என்ன வேணும், அம்மா வேணுமா அம்மாவை கொடுப்பாரு, அம்மாவோட அன்பு வேணுமா அம்மாவோட அன்பு கொடுப்பாரு, அப்பாவோட அரவணைப்பு கொடுப்பாரு, பற்றம், பாசம், சொந்த பந்தம் இதெல்லாமே நமக்கு என்னென்ன எந்தெந்த வயசுல கிடைக்கணுமோ அதை கொடுத்துட்டே இருப்பாரு. பள்ளி பருவத்துல போறப்ப நமக்கு இணையான ஒரு நண்பரை கொடுப்பாரு, அழகா விளையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, விளையாண்டா கீழே விழுகாம அடிபடாம காப்பாத்துவாரு. இந்த வேலையெல்லாம் நம்மளோட யோகி கூட இருந்தே செஞ்சுட்டே இருப்பாரு. அதுக்கு தசாபுத்தி எல்லாம் கணக்கே கிடையாதுங்க. யோகியோட தசாவதார ஹெல்ப் பண்ணுவாரா இல்லைன்னா இல்லையாங்கிற கான்செப்டே கிடையாது. யோகி நம்ம எப்பயுமே நமக்கு கொடுத்துட்டு இருக்கிற கடவுள், நம்மளே காக்குற கடவுள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பள்ளி பருவம் முடிஞ்சுன்னு கொஞ்சம் அதிக காலேஜ் போறப்ப அந்த காலேஜ் டைம் அதுல நமக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அதெல்லாம் கொடுப்பாரு. திருமணத்தப்ப என்ன வேணுமோ அந்த ஹெல்ப்பையும் அவரு கொடுப்பாரு. இந்த மாதிரி ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைக்கும் நமக்கு என்னென்ன டயத்துல என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்குற கடவுள் தான் நம்மளோட யோகிநாதன். அவர் எப்பயுமே நம்ம கூடயே இருப்பாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு ஒரு மனிதன் போறப்ப முன்னாடி நிழல்படும் பின்னாடி நிழல்படும், அது ராகு கேது கூட சிலர்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட முன்னாடி இருக்கிற நிழல் யோகியாவும் எடுத்துக்கலாம், பின்னாடி இருக்கிற நிழல் கர்ணநாதனாவும் எடுத்துக்கலாம். இல்ல முன்னாடி இருக்கிற நிழல் கர்ணநாதனாவும் எடுத்துக்கலாம், பின்னாடி இருக்கிற நிழல் வந்து யோகிநாதனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த யோகியும் கர்ணல் ரெண்டுமே ஒரு கான்செப்டை ஒட்டி தான் போவாங்க. அவங்க 2 பேருமே நமக்கு நன்மை செய்யற ஒரு பாசிட்டிவான எனர்ஜின்னு தான் சொல்லணும் அது. ஓகேங்களா? யோகிநாதனை பத்தி சொல்லிட்டே போலாம். நான் சின்ன ஒரு விஷயத்துல அவயோகி முடிச்சிடுறேன். இந்த யோகி ஓகே சூப்பர் ஹீரோன்னு நம்ம சொல்லிட்டோம். அவயோகி அப்படிங்கிறப்ப அவயோகி சூப்பர் ஹீரோன்னு சொல்லலாம். அவர் என்ன செய்வாருன்னா, ஒரு விளையாட்டு போட்டி நடந்துட்டு இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க வைப்பாரு. ஆனா வாங்கிட்டு வந்தோடனே கீழே விழுக வைப்பாரு. அந்த வாங்கிட்டு வந்த பிரைஸ் காணாம போக வைப்பாரு. நம்ம கஷ்டப்பட்டு விளையாண்டு பிரைஸ் வாங்குவோம். அந்த பிரைஸ் வாங்குறப்ப வாங்க முடியாத சூழலையை நமக்கு கொடுத்துருவாரு. இல்ல பிரைஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பிரைஸ் உடைக்கும் வச்சிருவாரு. பிரைஸ் காணாம போகவும் வைப்பாரு. அவயோகி கொடுத்து கெடுப்பார்.
அதான் அது ஒரே வரி. யோகி எப்பயுமே நமக்கு கொடுத்துட்டு இருப்பார், அவயோகி நமக்கு கொடுத்துட்டு அதை புடுங்கிடுவாரு. அப்ப அது நமக்கு வேஸ்ட் தானே. கஷ்டப்பட்டு நம்ம பண்றது மீண்டும் நமக்கு இல்லாம போறதுங்கிறப்ப நமக்கு அந்த அவயோகியை நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. ஒரு சில சமயங்கள அதை யூஸ் பண்றாங்க, அதனால அதோட விளைவு என்னன்னு தெரிஞ்சவங்க அதை யூஸ் பண்ணி கையாண்டு அதுல இருந்து தப்பிச்சுக்கவும் முடியும். ஓகேங்களா? அதனால நாங்க வந்து அவயோகி மேக்சிமம் நம்பர் எடுக்கிறப்ப அவயோகி நம்பரை நாங்க சூஸ் பண்றதே கிடையாது. யோகி மட்டும்தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இந்த 27 நாமயோகத்துல நீங்க எந்த நாமயோகத்துல பிறந்திருக்கீங்கன்னு நீங்க பாத்துக்கோங்க. அதுல ஒவ்வொரு நாமயோகத்துக்கும் ஒரு கிரகம் வந்து யோகியாகவும் அவயோகியாகவும் வர வாய்ப்பு. அது எந்த கிரகம்னு நீங்க பாத்துக்கோங்க. உங்க ஜாதகம் நீங்க பாக்குறப்ப உங்க ஜோசியர்கிட்ட கேட்டுக்கலாம். கிட்டத்தட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களே பாதி ஜோசியர் தான். மேக்சிமம் நீங்க எல்லாமே நெட்ல பாத்துருப்பீங்க, தெரியும். ஓகேங்களா? அவங்களை யாரும் நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது கர்ணநாதன் அப்படின்னு இன்னொரு கேரக்டர் இருக்காங்க. அவர் யாருன்னா அவர் காக்கும் கடவுள்னு வச்சுக்கலாம். யோகிநாதன் கொடுக்கும் கடவுள்னு வச்சா கர்ணநாதன் காக்கும் கடவுள். 2 பேருமே கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு சேமா தான் இருப்பாங்க. எப்பயுமே நம்ம கூட வர்ற 2 நிழல்கள் மாதிரி. ஓகேங்களா? முன்னையும் பின்னையும் நமக்கு இருக்கிற ஒரு பாடி காட்டாட்டா. கர்ணநாதன் வந்து 11 கரணங்கள் சொல்லியிருக்காங்க. 1 பவகரணம், 2 பாலவ கரணம், 3 கௌளவ கரணம், 4 தைத்துளை கரணம், 5 கரசை கரணம், 6 வனசை கரணம், 7 பத்திரை கரணம், 8 சகுனி கரணம், 9 சதுர்பாத கரணம், 10 நாகவ கரணம், 11 கிம்ஸ் துக்லன்னு 11 கரணங்களை கொடுத்துருக்காங்க. அதுல நல்ல கரணம் மைனஸ் கரணம் அதை நமக்கு தேவையில்லை. இந்த 11 கரணத்துக்குள்ள ஒரு மனிதன் கண்டிப்பா பிறந்திருப்பான். ஏன்னா லட்சமான கோடி மக்கள் இருப்பாங்க. அந்த 11 கரணத்துக்குள்ளதான் பிறந்த எல்லாத்துக்கும் ஒரே பலனா அப்படிங்கிறப்ப அங்கதான் சூட்சமே இருக்குங்க. எல்லாத்துக்கும் ஒரே பலன் கிடைக்க வாய்ப்பு. ஏன்னா இந்த கர்ணநாதன் உங்களை ஃபுல்லா இயக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பிறந்த தேதி டைம் இதெல்லாம் பாக்குறப்ப இந்த கர்ணநாதன் உங்களை இயக்கிட்டே இருப்பாங்க. அந்த கர்ணநாதனோட நம்பரும் பிளஸ் யோகிநாதனோட நம்பரும் நீங்க உங்களோட போன் நம்பர்லயோ அல்லது பின் நம்பர்லயோ கார் நம்பர்லயோ நீங்க யூஸ் பண்ற வீட்டு நம்பர்லயோ பாஸ்புக் நம்பர்லயோ இருந்துச்சுன்னா உண்மையாவே நீங்க அதிர்ஷ்டசாலி. இயற்கையாவே அந்த நம்பர் இறைவன் உங்களுக்கு கொடுத்துருந்தாருன்னா உண்மையாவே நீங்க அதிர்ஷ்டசாலி இல்லைங்களா? அந்த நம்பர் இல்ல அப்படின்னா நீங்க வாய்ப்பு ஏற்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட நம்பர்ல நான் வந்து இந்த நாமயோகத்துல பிறந்திருக்கேன், எனக்கு இந்த நம்பர் தான் யோகியும் கர்ணநாதன் வர்றாங்க. இது வரைக்கும் நான் என்னோட போன்லயோ பிளஸ் வந்து பாஸ்வேர்லயோ எதுவுமே என்னோட வண்டியிலயோ வீட்டு நம்பர்லயோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்ப நீங்க இதை பார்த்து அந்த நம்பர் எடுத்து நீங்க சூஸ் பண்ணி பயன்படுத்தி பழகுங்க. சூப்பரா இருக்கும். ஏன்னா நான் அடிச்சு சொல்றேன், நம்பர்கள் உறுதியா வேலை செய்யுது. 100% 1000% வேலை செய்யுது. நீங்க ஒரு நம்பர் எப்படி தொட்டுட்டீங்கன்னா, தொடாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, தொட்டுட்டீங்கன்னா அந்த நம்பர் உங்களையே கண்டிப்பா இயக்கும். 1000% கண்டிப்பா இயக்கும். இது உறுதி. ஏன்னா நாங்க பார்த்துட்டே இருக்கோம், அனுபவிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நம்பர் தானே ஈஸியா விட்டுறாதீங்க. நம்பர் வந்து சூப்பர் ஹீரோன்னே சொல்லலாம். ஓகேங்களா? நம்மளை இயக்கிட்டு இருக்கிறாங்க. கிரகங்களோட சேர்ந்து மறைமுகமா நம்பர்கள் நம்மளை இயக்கிட்டு இருக்காங்க. அதான் அன்னைக்கே வள்ளுவர் என்ன சொன்னாரா, எண்கள் நமது கண்கள் அப்படின்னு சொன்னாருங்க. கண்கள் இல்லைங்க, கண்ணுக்குள்ள இருக்கிற விழி. ஒரு பாயிண்ட் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா கண்ணு தெரியும். அதே ஒரு பாயிண்ட் அந்த அந்த பாப்பாங்கிற சொல்ல வெளியில பட்டுச்சுன்னா உங்களுக்கு கண்ணு தெரியாமயே போயிடும். அதே மாதிரி நம்பரை ரொம்ப வினயமா யூஸ் பண்ணுங்க. அவ்வளவு பயன் தருது. சரிங்களா? நாங்க பண்ணிட்டு இருக்கறனாலதான் உங்களுக்கு சொல்றோம். ஓகேங்களா? இப்ப உங்களோட எந்த ஒரு இதுலயும் என்னோட கர்ணநாதனோ யோகிநாதனோ இல்ல அப்படின்னா உடனடியாக உங்க நம்பரை மாத்துறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. நம்பர் மாத்தி அதே பண்ற ரொம்ப சிரமப்பட்டுக்காதீங்க. முன்னாடியே சார் சொன்ன மாதிரி அது வந்து உங்களோட முதலீடு. நீங்க நம்பரை மாத்தினா ஜெயிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராஜநிலையில இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க நிறைய விஷயம் கேட்டுட்டு இருக்கீங்க. அதனால நீங்களோட நம்பர் மாத்திரம் முதல் கடமையை எடுத்து நீங்க நம்பரை மாத்துங்க. ஏன்னா நான் போன வாரம் நம்பர் மாத்துறப்ப இத்தனை விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. எனக்கு நம்பர் மட்டும் வேணுங்கிறாங்க, அவங்க கேட்கிற நம்பரை நம்ம எடுத்து தர வேண்டியதா சூழ்நிலையை சொல்றாங்க. அப்ப இந்த நம்பருக்கு இந்த பலன் இருக்கு, இந்த நம்பருக்கு இந்த பலன் இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லி ராஜநிலை நம்பரை உள்ள அவங்க ஜாதகத்தை வாங்கி ஆட் பண்ணி கொடுக்க வேண்டிய சூழலை. அதாவது நீங்களா ஒரு நம்பர் தயவு செய்து எடுக்காதீங்க. போன வாரம் நான் ஜாதகம் பாக்குறப்ப அவரு நானா தாங்க நம்பர் எடுத்தேன், அந்த நம்பர் வந்து எனக்கு சூப்பரா இருக்கு, நம்பர் வந்ததுக்கு அப்புறம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ 100ல ஒருத்தருக்கு 1000த்துல ஒருத்தர்களுக்கு அவங்களோட அதிர்ஷ்டம் மாதிரி அந்த நம்பர் வந்து அமைஞ்சு அவங்களுக்கு நல்லா போகுங்கிறது ஓகே. ஆனா எல்லாருமே நீங்களா நம்பர் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாங்க சார்கிட்ட படிச்சுட்டு பிராக்டிஸ்ல இருந்து கூட ஒரு கஸ்டமருக்கு நம்பர் எடுக்கனா ஒரு 1 hour ஒர்க் பண்றோம். கண்ணில் விளக்கண்ணி ஊத்திட்டு 1 hour ஒர்க் பண்றோம். ஏன்னா அவருக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டி நடந்துடக்கூடாது. ராஜநிலைய ஜோதிடர்கிட்ட போய் நம்பர் எடுத்து எனக்கு நெகட்டிவ் நடந்துருச்சுன்னு அவர் சொல்லக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக நாங்க 1 hour ரொம்ப டைம் எடுக்கிறோம். அந்த நம்பர் அவருக்கு வழினா, சார் உங்க நம்பர் கொஞ்சம் டிலே ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணுங்க, நாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இந்த வாரம் நான் ஒரு 4-5 நம்பர் எடுத்தேன்.
அந்த தம்பிக்கு வந்து யோகியும் சூரியனா வராரு, கருணநாதன் வந்து சூரியனாவே வராரு. அப்ப ரெண்டுமே ஒன்னா நம்பர் தான் வருது. ஓகேங்களா? இவங்களுக்கு எப்படி நீங்க நம்பர் எடுப்பீங்க? நாங்களா நம்பர் எடுத்துக்கிறேன்னு சிலர் சொல்றாங்க. யோகியும் ஒன்னா நம்பரா வருது, கருணநாதனும் ஒன்னா நம்பரா வருது. இந்த ரெண்டு ஒன்னே சேர்த்து நீங்க எப்படி போன் நம்பர்லயாவது வைப்பீங்க? ரெண்டே சேர்த்துனா 11 வரும். அந்த 11 பெருசா ஒர்க் ஆகாது. அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 1 ஹவர் 1.5 நான் வந்து டைம் எடுத்துதான் நம்பர் கரெக்டா பிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். ஆனா ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்ண நிறைய விஷயங்கள் சேகரிக்க முடிஞ்சது. ஏன் இப்படி மட்டும் ஒரு சில ஜாதகங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை வரும். 2 நம்பருமே 9 வரும், இல்ல ரெண்டுமே 1 வரும், ரெண்டுக்குமே 3 வரும். அவங்களுக்கு எடுக்கிறப்ப கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துரும். அப்ப நாங்க அதை படிச்சுட்டு அந்த ஃபீல்ட்ல இருக்கிறனால நாங்க அதை எடுத்து கொடுக்க முடியுது. நீங்களா ஏதாவது எடுத்து நீங்க தயவு செய்து மாட்டிக்காதீங்க. இப்ப அந்த கருணநாதன் சூரியன் ஒன்னா வராரு, யோகிநாதனும் சூரியன் ஒன்னா வராரு. ஒரு சொல்றாங்க 11 அருமையான நம்பர் தானா, நாங்க அதவே வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லி 11 வைக்காதீங்க, அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு 41 வேற வேற நம்பர் ராசியில் இருக்கிற அருமையான நம்பர் எடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு நம்பர் செட் பண்ணி கொடுத்தேன். ரெண்டாவது இந்த கூட்டுத்தொகைன்னு சொல்லி அந்த 11 அந்த 5 டிஜிட்டலுக்கு மேல கூட்டுத்தொகைன்னு ஒரு டிஜிட்டல் வரும். அந்த டிஜிட்டல் ரொம்ப முக்கியம். அவங்களா ஒரு கூட்டுத்தொகையை வச்சுட்டு எனக்கு ராஜினி நம்பர் கூட்டுத்தொகை வருது, அதனால இந்த நம்பர் ஓகேன்னு அவங்களே கேக்குறாங்க. அப்ப நாங்க சொல்றோம் அப்படி நீங்க எடுக்காதீங்க, உங்க ஜாதகத்துக்கு அது 8-12 வேலை செஞ்சிருச்சுன்னா நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது, அதனால எங்ககிட்ட கேட்டுட்டு எடுங்க அப்படின்னு நாங்க சொல்ல வேண்டியதா இருக்கு. தயவுசெய்து நீங்களா நம்பர் எடுக்கிறது வந்து உங்க ஜாதகத்தை பார்த்துதான் எடுக்கணும். ஜாதகத்துல என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்கு தெரியுங்களா? உங்க யோகிநாதனை பார்க்கணும், கருணநாதனை பார்க்கணும், உங்க அவயோகி நம்பரா உள்ள வராம நாங்க அதை வெளியே கொண்டு வரணும். ரெண்டாவது உங்க லக்ன புள்ளி என்னன்னு பார்க்கணும். லக்ன புள்ளி ரொம்ப முக்கியம். லக்ன புள்ளி எந்த டிகிரியில விழுந்திருக்கு, அந்த டிகிரி எந்த கிரகம் உங்களை இயக்குது, அந்த கிரகத்தோட நம்பர் உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப நான் 64 அப்படிங்கறது வந்து ராஜர யோகம் தான் நான் சொல்லிடுறேன். போன வாரம் ஒரு தம்பிக்கு நம்பர் எடுத்தேன். அந்த தம்பிக்கு அந்த 64 சுத்தமா செட்டே ஆகல. ஏன்னா அவருக்கு வந்து அது ஆப்போசிட் நம்பரா வருது. அவரே என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க தானே போன யூடியூப்ல சொன்னீங்க 64 ராஜயோகம் சொன்னீங்களா, ஏன் எனக்கு அந்த நம்பர் வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற. அப்படி அந்த 64 எல்லாத்துக்குமே சூட் ஆகாதுங்க. அந்த ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் சூட் ஆகும். அப்ப அந்த சூட் ஆகாத ஜாதகத்துக்கு 64க்கு ஈக்குவலா வேற நம்பர் இருக்கும். அதை எடுத்து நாங்க வச்சு உங்க போன்ல அடாப்ட் பண்ணி தரோம். ஓகேங்களா? ரெண்டாவது ஒரு 8 அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து ரொம்ப அதிர்ஷ்டம். நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். எனக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சு, நிறைய கஸ்டமரும் வந்தாங்க. அது வந்து நான் ராஜசேகர் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். நம்பர் எடுத்து கொடுத்தேன். ஒரு ஜாதகம் பாக்குறப்ப அவங்க வந்து ஒரு ஆக்டர் ஃபீல்ட்ல இருக்காங்க, ஒரு சினிமா துறைக்குள்ள போயிட்டு இருக்காங்க. சினிமாக்கு 8 நல்லா இருக்கு. நான் யோசனை பண்ணிட்டு நம்பர் வாங்கி ஜாதகம் எல்லாம் பார்த்துட்டு எடுத்தேன். நான் மைண்ட்ல ஜாதகம் வாங்குறப்பயே 8 எப்படியாவது கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படிங்கிறத நான் மைண்ட் செட் பண்ணேன். ஆனா அவங்க ஜாதகம் எல்லாம் போட்டு பாக்குறப்ப அவங்களுக்கு 8ஆம் நம்பரே ஆகாது. 2 தடவை செக் பண்ணி 8ஆம் நம்பர் வரவே கூடாது. அந்த ஜாதகத்துல ஒரு 8 கூட வரக்கூடாது, அப்படிப்பட்ட ஜாதகம். ஆனா அவங்க சொல்ற ஃபீல்டு வந்து சினிமா துறை. அப்ப என்ன செய்யணும்னா அந்த 8க்கு நிகரா இருக்கிற வேற நம்பர் அவங்க ஜாதகத்தை ஈக்கிற அப்படி சுப்ரீம் நம்பர் நிறைய இருக்கும். ஒவ்வொரு நம்பரும் நாங்க சொல்றோம் 84, 74, 64, 95 இது எல்லாமே நல்ல நம்பர் சொல்றோம். அது உங்களுக்கு நல்ல நம்பரா அப்படிங்கறத நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அது இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா தெளிவு எடுத்துருவாங்க. நீங்களா 95 நல்ல நம்பர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வர 95 எடுக்காதீங்க. ஏன்னா மேஷ லக்னமா ஒருத்தர் இருப்பாரு, நீங்க 95 ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடும். நான் இப்ப அடிச்சே சொல்றேன். அதனால எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த நம்பர் அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்த்து தயவு செய்து நீங்க சொல்றது முதலீடு தான், உங்களோட முதலீடு தான், ஃபர்ஸ்ட் முதலீடு தான். நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஜெயிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி அந்த தம்பிக்கு வந்து சினிமா துறையில் இருக்கிற தம்பிக்கு வந்து 8ஆம் நம்பர் ஆக்டிவேட்டே ஆகாது. அதனால அவருக்கு நான் வேற நம்பர் எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேன்னா 88 நல்ல நம்பர் தான் நாங்க சொல்றோம், 68 நல்ல நம்பர் சொல்றோம். உங்களுக்கு அந்த 8 ஆகாதுங்கிற ஒரு ஜாதகத்துல போய் நீங்க வாட்டுக்கு 88, 68, 08 அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க கஷ்டப்பட்டு ராஜநிலைக்காரங்க சொன்னாங்க அதை நாங்க வச்சு நீங்க கண்டிப்பா எங்க மேல எந்த தப்பும் சொல்லிடாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா நாங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்பர் எடுக்க ரொம்ப சிவியரா பார்த்து தெளிவா தான் எடுக்கிறோம். சரிங்களா? ரெண்டாவது இதாங்க யோகிக்கும் கருணாதனுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டார்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் யோகிநாதன் கருணாதன் தைரியமா பயன்படுத்தலாம். ஆனா அது எந்த இடத்துல பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க கேட்டுட்டு தயவு செய்து பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா யோகிநாதன் சூரியனா வருவாரு, கருணாநாதன் வந்து செவ்வாயா வருவாரு. 19
19 அப்படின்னு சொல்லி நீங்க இயக்கிறாதீங்க. இல்ல திருப்பி போட்டாலும் 91 தான் அப்படின்னு சொல்லி நீங்க இயக்கிறாதீங்க. அந்த 19க்கு 99க்கு வேற நெகட்டிவான வேற பாசிட்டிவான நம்பர் நாங்க தருவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க யோகிநாதன் வந்து ஒரு நட்சத்திரத்துல சாரத்துல உட்காந்துருப்பாரு. இப்ப சூரியன் வச்சுக்கோங்க, உங்க யோகிநாதன் சூரியன்னா சூரியன் நம்பர் 1 வைக்க போனா சூரியனுக்கு ஒரு கிரக சாரம் கொடுத்துருக்கோம். அந்த கிரகத்தோட நம்பர் எடுத்து நாங்க வச்சு உங்களே ஆக்டிவேஷன் பண்ணுவோம். சரிங்களா? சின்ன சின்ன நுணுக்கம் இல்ல, கொஞ்சம் பெரிய ப்ராசஸர் நுணுக்கமே இருக்கு. நீங்க வாட்டிக்கு ஏதாவது நம்பர் எடுத்து வச்சு உங்களே நீங்க சிரமத்துக்கு உண்டாக்கிறாதீங்க. ஓகேங்களா? அதனால கர்ணநாதன் யோகிநாதன் யாருன்னு தெளிவா பார்த்து அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பண கஷ்டம் இருக்கு, பொருளாதார கஷ்டம் இருக்கு, இதுல இருந்து எப்படி நான் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பண கஷ்டம் பொருளாதாரம் ரெண்டுமே எல்லாத்துக்குமே இருக்கும், யாருக்குமே இல்லைன்னு இல்லை. ஏன்னா பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைகிறது இங்க யாருமே கிடையாது. அடுத்தடுத்து நமக்கு ஒரு காரண காரியங்கள் வந்துட்டே இருக்கும், ஒரு செலவோ அடுத்த ப்ராஜெக்ட் வந்துட்டே இருக்கும். அதனால நமக்கு பண ஈர்ப்பு இருந்துட்டே இருக்கும். இருந்தாலும் பண ஈர்ப்பு அப்படிங்கிறப்ப உங்க லக்னத்துக்கு என்னவோ, அது உங்க ஜாதகரால உங்க லக்னத்துக்கு 2ஆம் வீடோ 11ஆம் வீடோ பணம் கண்டிப்பா கொடுக்க வேண்டிய கிரகங்கள் இருப்பாங்க. அங்க நம்பரும் இருக்கும், அந்த நம்பரை நாங்க எடுத்து தர்றோம். சரிங்களா? அப்ப உங்க லக்னத்துக்கு 2ஆம் வீட்டு என்ன அப்படின்னு சொல்லி நீங்க எங்களோட ஒரு எனக்கு இந்த சின்ன விஷயம் மட்டும் வேண்டாம் அப்படின்னா நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க ஜாதகத்தை மட்டும் அனுப்புனா போதும், நான் அந்த சின்ன விஷயத்தை உங்களோட ரெக்கார்ட் பண்ணி உங்களோட பிரச்சனை நாங்க எடுத்து சொல்றோம். ஏன்னா நான் வந்து நீங்க ஜாதகம் தான் பார்க்கணும், நம்பர் தான் எடுக்கணும் அப்படின்னு கன்ஃபார்மா எங்கிட்ட கிடையவே கிடையாது. நீங்க இது என்ன அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டா கூட நான் உங்களுக்கு பதில் சொல்ல ரெடியா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க நம்பர் எடுங்க, உங்ககிட்ட இருக்கிற என்ன பிரச்சனை நாங்க தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு அடுத்த நாளைக்கு கொண்டு போக முடியும். சரிங்களா? இப்ப பணம் வேணும் அப்படின்னா உங்களோட கர்ணநாதன் நம்பரோ யோகிநாதன் நம்பரை தாராளமா பயன்படுத்துங்க. சரியா? அது எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கறத மட்டும் தயவு செய்து கேட்டுட்டு வைங்க. ஏன்னா 19 அப்படிங்கிறப்ப 19 எங்க கொண்டு வைப்போம், 91 எங்க கொண்டு வைப்போம் அப்படின்னு நீங்களா யோசனை பண்ணிடுங்க. அது 2 நம்பருமே ஆகாது, 19 ஆகாது, 99 ஆகுது. அதுல ஆல்டர்னேட்டிவ் நம்பர் நாங்க எடுத்து கொடுக்குறோம். சரிங்களா? ரெண்டாவது, திருமணம் அப்படிங்கிற நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. தற்சமயமா ஒரு 32 வயசு 34 வயசு கடந்த பசங்களுக்கு வந்து திருமணம் ஆகல, பொண்ணுக்குமே சில திருமணம் ஆகல அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஜாதகம் கிட்ட வந்த ஜாதகங்களுக்கு அவங்களோட லக்னத்தோட நம்பர் எடுத்து, அந்த லக்னத்துல இருந்து 7ஆம் வீட்டுல ஒரு நம்பர் இருக்கும், அந்த புள்ளி கரெக்டா எக்ஸாக்டா புள்ளி போகணும். உங்க லக்ன புள்ளி எங்க இருக்கு, அதுல 180வது டிகிரில உங்களோட 7th சப்ளாடு அந்த நட்சத்திரம் விழுந்திருக்கும். அதோட நம்பரை எடுத்து பிளஸ் 22 அப்படிங்கிற நம்பரையும் நாங்க உள்ள வச்சு உங்களோட கர்ணநாதன் யோகிநாதன் வச்சு ஒரு ஃபிட்டா ஒரு நம்பர் கொடுக்குறப்ப கண்டிப்பா திருமணம் அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த திருமண ப்ராசஸ் போகுது. இப்ப நான் ரீசெண்டா என்னோட கிளைண்ட்டுக்கு ஒரு பொண்ணு கொடுத்துருக்கேன், நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன். ரெண்டாவது அந்த பொண்ணு கையில வந்து 22 எழுத சொல்லியிருக்கேன். எப்படின்னா போன 10th அக்டோபர் மாசம் நல்லா ராஜநிலை டேட் வச்சுங்களா, அப்ப எடுத்து நான் கையில எழுத சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு எழுதிட்டு இருக்கு. முதல்ல வந்த ஜாதகங்களுக்கு இப்ப வர்ற ஜாதகங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியுது, நாங்க எதிர்பார்த்த ஜாதகங்கள் இப்பதான் வந்துட்டு இருக்குன்னு அவங்க அம்மா முந்தா நேற்று கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொருத்தமும் பார்த்தாங்க. ஓகேங்களா? ஏன் சொல்றேன்னா அனுபவத்துலதான் சொல்றேன். அந்த மாதிரி திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கோம். தயவுசெய்து இந்த மாதிரி நம்பர்களை கொஞ்சம் மாத்தி இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுங்க. கிரகங்களை ஆக்டிவேட் பண்ண அவங்க நமக்கு கொடுக்க வேண்டியது கண்டிப்பா கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இதனால நமக்கு தெரியாம இருந்துச்சு, இப்ப தெரியுது, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரெண்டாவது, போன வாரம் எனக்கு ஒரு மறு திருமணத்துக்காக வந்தாங்க. நிறைய டைவர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து மறு திருமணம் பண்ணணும், அப்ப என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் யோசனை பண்ணிட்டு அவங்களோட ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு, இயற்கையே அவங்களுக்கு 2 திருமணம் தான், அது தெரியாம சின்ன வயசுல பண்ணிட்டாங்க, வேற வழி இல்ல. சரி 2 திருமணம் அப்படிங்கிறப்ப அவங்களோட லக்ன புள்ளி ரொம்ப முக்கியம். லக்னம் சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியன் நீங்க எடுத்துறாதீங்க. லக்ன புள்ளி எங்க இருக்கோ, மக நட்சத்திரத்துல விழுந்திருக்கோ, பூர நட்சத்திரத்துல விழுந்திருக்கோ, இல்ல உத்தரத்துல விழுந்திருக்கோ, இல்ல மக நட்சத்திரத்துல எத்தனாவது பாதத்துல விழுந்திருக்கோ, அந்த யுனிக்கான புள்ளி எடுத்து அந்த புள்ளியில இருந்து 2வது திருமணம் அப்படிங்கிறது 9ஆம் பாவத்தையோ 11ஆம் பாவத்தையோ இருக்கிற அந்த புள்ளியும் எடுத்து, அந்த புள்ளியில ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பரும் இந்த லக்ன புள்ளி நம்பரும் பிளஸ் 32 பிளஸ் அவங்களோட யோகிநாதனும் கர்ணநாதனும் இயக்கி கொடுத்துருக்கேன். எவ்வளவு ஒரு ப்ராஜெக்ட் தெரியுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் ஃபர்ஸ்ட் ஜாதகமே 1 ஹவர் எடுத்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த நம்பர் வேண்டாத நம்பர் எல்லாம் விளக்கி இந்த நம்பரெல்லாம் ஒண்ணு சேர்த்து, அப்புறம் கூட்டுத்தொகையும் ஒரு சூப்பர் நம்பர் வரணும். இருக்கிறதுலயே இந்த கூட்டுத்தொகை கொண்டு வைக்கிறதா பெரிய ஒரு ரிஸ்க். அதுலயும் 8, 12 வரக்கூடாது, அதுலயும் அவங்களுக்கு நெகட்டிவான நம்பர் வரக்கூடாது. அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அந்த காரியம் சீக்கிரம் நடக்கணும். அந்த கூட்டுத்தொகை நம்பரும் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து வச்சு இதெல்லாம் ஓர்சில் பண்ணி நம்ம அங்க பாக்குறப்ப நம்பரே கிடைக்காதுங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருங்க, அவங்களுக்கு நம்பர் எடுத்துறேன்னு இதுல ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணி அப்புறம் அந்த நம்பர் அவங்ககிட்ட சொல்லி, ஆமா அந்த நம்பர் வேகன்சி இருக்குன்னு அந்த நம்பர் எடுத்து நாங்க கொடுக்குறோம். இது வந்து நாங்க ஒரு
90% ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறோம். அந்த 10% உங்களோட கர்மா தான் வேலை செய்யும். நாங்க சொல்ற டயத்துல நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ அதையும் நீங்க பண்ணினீங்கன்னா அந்த நம்பர் வந்து உங்களுக்கு 100% வேலை செய்யும். நாங்க எடுத்து கொடுத்து அதை பார்த்துட்டே இருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருக்கோம். ஓகேங்களா? இப்ப திருமணம் மறு திருமணத்துக்கு சொல்லிட்டேன். ஏன்னா மறு திருமணம் நிறைய வந்துட்டு இருக்கு. அது கோர்ட்டு கேஸ் பிரச்சனையும் போகுதுங்களா. இப்ப கேஸ் போட்டிருக்குங்க, வக்கீல் பிரச்சனையா இருக்கு, எனக்கு அது மன உளைச்சலா கூட இருக்கு, என்னால அதை போய் கரெக்டா பண்ண முடியல, வேலை நிமித்தமா என்னால எங்க அம்மா அப்பா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நிறைய பசங்களும் சொல்றாங்க, பொண்ணுங்களும் சொல்றாங்க. ஓகேங்களா? அது 2 பேர்த்துக்குமே மன கஷ்டம் தான். ஏன்னா மன வாழ்க்கை அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது இல்லையா. அது இறைவன் நல்லதா கொடுத்துட்டாருன்னா எல்லா தம்பதிகளுமே நல்லா இருப்பாங்க. அது ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ அப்படிங்கிறப்பதான் பாவாதம். அந்த மன உளைச்சல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வழியில தானே தெரியும். நம்ம ஈஸியா சொல்லிடுற மறு திருமணம் தான் அப்படின்னு. அந்த மறு திருமணம் கூட நமக்கு நல்லா அமையணுமே அப்படின்னு அவங்க எத்தனை கடவுளை கும்பிட்டு இருக்காங்க இல்லவா. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர் எடுத்து கொடுக்கறது சிறப்பு. சரிங்களா? 2வது, அடுத்து குழந்தை டிலே ஆகுது அப்படிங்கிறப்ப அதே மாதிரிதான் நம்ம லக்ன புள்ளி பிளஸ் 5ஆம் வீட்டு புள்ளி பிளஸ் 11ஆம் வீட்டு புள்ளி, இது 2 ஜாதகமே பார்க்கணுங்க. குழந்தைக்கு மட்டும் திருமணம்னா உங்களுக்கு எப்படி அமைப்பு இருக்கு, நம்ம ஒரு ஜாதகத்தை பத்தி இப்படிதான் கணவன் வருவாருன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா குழந்தைகளுக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா 2 ஜாதகத்தையுமே வச்சு பார்க்கணும். ஏன்னா ஆணுகள் இருக்கா, அணுக்கள் நல்லா இருக்கா, பெண்ணுக்கு கர்ப்பப்பை நல்லா இருக்கா, இவரோட ஊந்து திறன் எப்படி இருக்கு, 3ஆம் பாவ திறன் எப்படி இருக்கு, இவங்களோட திறன் எப்படி இருக்கு, இது 2மே வச்சு மேட்ச் பண்ணி இவங்க 2 பேத்துக்குமே சேர்ந்த மாதிரிதான் நம்ம பிக்ஸ் பண்ணி தரணும். அது ஜோதிடத்துல நிறைய விஷயம் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி குழந்தை பிறப்புக்கும் நாங்க அந்த நம்பரை கரெக்டா சூஸ் பண்ணி தரோம். அது மாதிரி இந்த கையில எழுதுறதும் அப்படிதான் நாங்க எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த படிக்காத குழந்தைகளுக்கும் அப்படிதான். ரொம்ப சிம்பிளா ஒரு எல்கேஜி போகுது, போன தூங்கிடுது, வந்துட்டேன்னா விட்டுருங்க. எல்கேஜி யூகேஜில ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடுச்சு, சுத்தமா படிக்க மாட்டேங்கிறான், ஒன்னும் எழுத மாட்டேங்கிறான், தெரிய மாட்டேங்குது, ஹோம்ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா அந்த குழந்தையோட கர்ணநாதன் யோகிநாதன் என்னன்னு பாருங்க. ஓகேங்களா? இப்ப கர்ணநாதன் 1ஆ இருக்குது, யோகிநாதன் 4ஆ இருக்கு அப்படின்னா 14 இயக்குங்க, இல்லைன்னா 41 இயக்குங்க. வெரி வெரி சிம்பிள் தான். சரிங்களா? இல்லையா என்கிட்ட ஒரு போன் பண்ணி கேளுங்க, என்னோட பையனோட லக்குனா இது, தசாபுத்தி இப்படி போயிட்டு இருக்கு, இதுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்றது அப்படின்னு கேளுங்க. இயற்கையாவே ராஜ்நிலையில நிறைய கொடுத்துருப்பாங்க குழந்தைங்க படிக்கலன்னு என்னென்ன நம்பர் அப்படின்னு. நீங்க அதை எடுத்து பாருங்க. இல்ல கிடைக்கலையா டக்குன்னு ஒரு போன் பண்ணுங்க. சரியா? நீங்க போன் பண்ணா நீங்க கண்டிப்பா ஜாதகம் தான் பார்க்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. எங்க பையன் படிக்கல, இந்த லக்னமா இருக்கா, இந்த தசா போயிட்டு இருக்கு, இதுக்கு என்ன பண்ணனா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் நாங்க அதை பார்த்துட்டு இந்த நம்பர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுப்போம். நீங்க பேசுற நேரத்துல நாங்க லேப்டாப்ல போட்டுருவோம். உங்களுக்கு கர்ணநாதன் யோகிநாதன் தெரியல அப்படிங்கிறப்ப, ஏன்னா கர்ணநாதன் யோகிநாதன் சில சாப்ட்வேர்ல முன்ன பின்ன வரும். ஏன்னா ஒரு நாளைக்கு 2-3 கர்ணம் கூட வரும். அதுல நம்ம கையில எழுதுற ஜாதகங்கள் நிறைய மிஸ்டேக் ஆகுது. ஏன்னா இதை குறிப்பிட்டு நான் சொல்றேன்னா, நாங்க நிறைய ஜாதகம் பாக்குறப்ப நாங்க லேப்டாப்ல போக்குறப்ப அங்க வந்து பவகர்ணமா இருக்கும். அடுத்து கொஞ்ச நேரத்துல அது பாலவகர்ணமா மாற வாய்ப்பு இருக்கும். அங்க பவகர்ணமா பாலவகர்ணமான்னு சூஸ் பண்றது நாங்க லேப்டாப்ல போட்டு அவங்க தசாபுத்தி எல்லாம் பார்த்து எல்லாம் சூஸ் பண்றப்ப நாங்க கரெக்டா எடுக்க முடியும். ஆனா நீங்க வெளியில கொடுக்குற கம்ப்யூட்டர் சென்டர்லயோ இல்ல நீங்க எழுதுன நோட்லயோ சில தவறுகள் வர வாய்ப்பு இருக்கு. அது என்ன இதுன்னு நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? நல்ல சாஃப்ட்வேர்ல போட்டு எடுத்துக்கோங்க. அப்ப பவகர்ணமா பாலவகர்ணமான உங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியும். அதுக்கான நம்பர் எடுத்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? 2வது, நீங்க நம்பர் எடுக்கிறப்ப அந்த பாலகாதிபதி நம்பர்ல நிறைய விஷயம் இருக்கு. தயவுசெய்து யாரும் சுயமா நம்பர் எடுத்தே பழகாதீங்க. தயவுசெய்து ராஜநிலை ஜோதிடத்தை கேட்டு எடுங்க. அதை நான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? எங்கிட்ட சில நம்பர்கள் கேட்டாங்க, 55 வச்சுக்கலாமா, நான் 55 வச்சிருக்கேன், அதோட விளக்கம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபேன்சியா கார்ல வந்து 55 வாங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் 55 வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க குடும்பத்தோட இருக்கீங்களா, சொந்த பந்தமால உங்களோட பேசுறாங்களா, ஏதாவது சொந்த பந்தத்துல பிரச்சனையா இருக்கா அப்படிங்கிறப்ப, ஆமா எங்களுக்கு கொஞ்சம் இந்த கார் எடுத்ததுக்கு அப்புறம் சொந்தத்துல கொஞ்சம் விரிசல் விட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த 55 வந்து வெறும் 55 யூஸ் பண்ணாலும் குடும்பங்கிறப்ப சொந்த பந்தம், அக்கா தங்கச்சி மாமா மச்சனே அண்ணன் தம்பி, இந்த உறவுல ஒரு விரிசல் விடும். ஓகேங்களா? அதே சமயம் டபுள் 55 நீங்க கார்ல வச்சாலும், பின் நம்பர்ல வச்சாலும், போன் நம்பர்ல இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு சொந்த பந்தம் யாருமே சுத்தி இருக்க மாட்டாங்க. நான் சொல்றதை நீங்க வேணா கேளுங்க. உங்க போன் நம்பர்லயாவது உங்க ஏடிஎம்லயாவது 55 நான் பின் போடுறேன் அப்படின்னா உங்க சொந்த பந்தம் கிட்ட இருக்கவே மாட்டாங்க. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி 44, ஏன்னா ஃபேன்சி இதெல்லாம் 55 44 இதெல்லாம் ஃபேன்சி நம்பர். அவங்கள நினைச்சுக்கிறாங்க 2 நம்பரும் ஒன்னா இருக்குன்னு. 55 பெரிய உங்களுக்கு வலிமை கொடுக்காது. அதே மாதிரி 44 அப்படிங்கிறப்ப கண்ணு இருந்தும் குருடன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, பார்வை இருந்தும் அது எனக்கு தெரியல. அப்பதான் சார் சொன்னார் இல்லைங்க, நான் நிறைய சம்பாரிச்சேன் எப்படி போச்சுன்னு தெரியல,
ஒண்ணுக்குமே ஆகாத பூமியை இன்னொருத்த வாங்கி நிறைய சம்பாதிச்சிட்டான். அது வந்து நமக்கு இந்த பூமி இந்த இடத்துல இருக்கு, இவ்வளவு விலைதான் போகுது நமக்கு தெரியும். ஆனா அது நம்ம மைண்ட்ல இந்த பூமி வாங்கி போடலாம், பின்னாடி ஏறும், பைபாஸ் வருது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வராது. அதான் அந்த 44 இயக்கும். சரிங்களா? தயவுசெய்து 44 அப்படிங்கிற நம்பர் போன் நம்பர்லயாவது, இல்ல நீங்க ஏடிஎம்ல பின்னு போடுறீங்கல்ல அந்த நம்பர்லயாவது, கார் நம்பர்லயாவது ஏதாவது நீங்க யூஸ் பண்ற நம்பரா இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதுல இருந்து விலகி வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? ரெண்டாவது 47 அப்படிங்கிற ஒரு நம்பர். 47 வந்து நம்ம ஊரை விட்டு ஊரை மாறணும். ஒரே ஊர்ல இருக்க முடியாது. ஒரு கடையெல்லாம் வச்சிருப்பாங்க. 47ங்கிற ஒரு டோர் நம்பர் இருக்கிற கடையவே பாருங்க. ஒரு 6 மாசம் அந்த கடை நல்லா போகும், 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த கடை நல்லா போகாது. போன் நம்பர்லயே 47 அப்படிங்கிற வச்சிருப்பாங்க. சும்மா சும்மா ஊர் விட்டு மாறிட்டே இருப்பாங்க. ஏன் வீடு கூட மாத்திட்டே இருப்பாங்க. அந்த தெருவுல இருப்பாங்க, அந்த தெருவுல இருப்பாங்க, இப்படி மாறிட்டே இருக்கிறது இந்த 47. ஏன் கொஞ்சம் நெகட்டிவான நம்பர் சொல்றேன்னா, நிறைய பேர் எங்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க, நீங்க வந்து பாசிட்டிவான நம்பர் மட்டும் சொல்லியிருக்கீங்க, ஓகே, ஆனா நெகட்டிவான நம்பர் நாங்க இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம், இது எப்படி பலன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த 47 அப்படிங்கிற நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, நான் நிறைய ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்தேன்னா காரு பைக்ல என்னென்ன நம்பர் இருக்கோ ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டே வருவேன். அந்த மாதிரி இந்த காரு பைக்லயா 47 தயவு செய்து அதை வந்து ரிமூவ் பண்ண பாருங்க. சரிங்களா? ரெண்டாவது 34ங்க. 34 அப்படிதான் ஊரை விட்டே ஓட்டும், இடம் விட்டு ஓட்டும். அது வீடு விட்டு ஓட்டுனா இது இடம் விட்டு ஓட்டும். 34 47 எல்லாம் ஈக்குவல் தான். இந்த 34 47 எல்லாம் ஊரை விட்டு ஓட்டும். இந்த 34 அப்படிங்கிற நம்பர் உங்களோட குழந்தை ஸ்தானத்துல, அதாவது 10 நம்பர் வருதுங்களா, கடைசி 2 நம்பர்ல 34ன்னு வச்சீங்கன்னா உங்க வீட்டு குழந்தை உங்ககிட்ட இருக்காது. நீங்க செக் பண்ணி பாருங்க. அது ஒண்ணு வெளியில இருக்கும், பாட்டி தாத்தாட்டு இருக்கும், இல்ல படிக்கிறதுக்காக வெளிநாடு போயிருக்கும், வெளி ஊர்ல இருக்கும். ஒரு குழந்தைய வச்சுட்டு இருப்பீங்க, ஆனா எப்ப வருவான் லீவுக்கு அப்படிங்கிற எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சரிங்களா? அது எந்தெந்த ஸ்தானத்துல வைக்கிறோமோ அந்தந்த ஸ்தானம் கண்டிப்பா வேலை செய்யும். இதே 34 அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்துல வச்சீங்கன்னா உங்க தொழில் மாறிக்கிட்டேதான் இருக்கும். 100% உண்மை. நீங்க பாத்துருங்க, பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ஏன் உங்க உட்காந்து மணிக்கட்டு வேலை இல்லாம மைக்க புடிச்சு இத்தனை பேசிட்டு இருக்காங்க, தண்ணி வேற குடிச்சிட்டு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஒவ்வொன்னு கருத்தாதான் சொல்றேன். எங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நாங்க சொல்றோம். எங்களுக்கு ரொம்ப நிறைய கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கொஞ்சமா தான் கொடுக்குறோம். ஃபுல்லா நான் உங்களுக்கு அள்ளியும் கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுக்குறோம். ஏன்னா ஃபுல்லா கொடுத்தா உங்களுக்கு திகட்டிட்டு தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறப்ப இந்த ஏன் இந்த புள்ள இப்படி 34 சொல்லிட்டே இருக்காங்க, அந்த 34 யாரை வச்சிருக்காங்க நீங்க போய் தேடி பார்ப்பீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி 34 நம்பரோட வீரியத்தன்மை இது. இந்த 40 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் வீட்டுல கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. நான் அதை வச்சிருந்தேன், இதை வச்சிருந்தேன், எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு எங்க கணவனுக்கு சண்டை, எனக்கு எங்க மாமியாருக்கு சண்டை, ஏதாவது ஒரு கவலை சொல்லிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு சொந்தக்காரன் நமக்கு போன் பண்ணா கூட நல்ல விஷயத்துக்காக போன் பண்ண மாட்டாங்க. எனக்கு எங்க அக்காவுக்கு சண்டை வந்துருச்சு, நான் கடன் வாங்கினேன் கொடுக்கல, அவன் ஓடி போயிட்டான், இந்த மாதிரி நெகட்டிவா நமக்கு அதுல கொட்டி தீப்பாங்க. அதுல இந்த 40ங்கிற நம்பர் யூஸ் பண்றவங்க எப்பயுமே கவலை இருந்துட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, ஒரு ஆணா இருந்தா ஒரு பெண்ணோட ஆதிக்கத்துல அவங்க இருப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாவே எடுத்துக்கோங்களேன். ஒரு ஆண் சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்காங்கன்னா ஒரு பெண் மேனேஜர்னால இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். அதே பெண் சாஃப்ட்வேர் கம்பெனி வேற ஏதாவது ஒரு கம்பெனி பேங்க்லயே இருந்தாங்கன்னா ஒரு ஆண் அதிகாரினால இவங்களுக்கு ஒரு டார்கெட் பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். நோய் மண்டையில போட்டு கூட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த 40 தயவு செய்து 40 இயக்கவே இயக்காதீங்க. ஓகேங்களா? நான் ஒரு சில நம்பர்களா சொல்லியிருக்கேன். நிறைய பாசிட்டிவ் நம்பர் நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு நம்பரா செக் பண்றப்போ இந்த 98 அப்படிங்கிற ஸ்டார்டிங் நம்பர் நிறைய சொல்லிடுறேன். 98 அப்படிங்கிற ஸ்டார்டிங் நம்பர் வச்சுங்க, நீங்க வந்து நேர்மையான ஆளுதான். அடுத்து சொல்லலாம், யாராருக்கு 98 ஸ்டார்டிங்ல நீங்க வச்சிருக்கீங்களோ அவங்க நீங்க நேர்மையான நபர் தான். ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்க 2 டிஜிட்டல் நம்பர் உங்களை இயக்கும். நீங்க தான் ஜாதகர், உங்களை தான் இயக்கும். இப்ப என்னோட நம்பர் வந்து 95 அப்படிங்கிற ஆரம்பிக்கிறப்ப அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்பருக்கு நான் ரஜநிலையை படிச்சேன், அதுக்கப்புறம் சார் கேட்ட உடனே மீட்டிங் வந்து அடுத்த மீட்டிங் வந்து என்னோட வளர்ச்சி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. யூடியூப்ல போகுது, இன்னும் நிறைய பக்கம் கூப்பிடுறாங்க. நிறைய நம்பர் எடுக்க டைம் இல்ல, உட்காந்து நம்பர் எடுக்க டைம் இல்ல. ரெண்டாவது ஜாதகம் அப்படி பெண்டிங் இருக்கு, பொருத்தமெல்லாம் அப்படியே வரிசையா போட்டு வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு பொருத்தத்துக்கே உட்காந்து பார்க்க வேண்டிய டைம், அதெல்லாம் மீட்டிங் போற டைம், அதெல்லாம் ஃபேமிலி பாக்குற டைம், இத்தனை வேலை இருக்கும். அந்த 95 அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டே இருக்கு. அதுல பண்ணான்னு கொடுத்துட்டே இருக்கும். அந்த நம்பர் என்ன இயக்குதோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி 97ன்னு ஒரு நம்பருங்க. ஒரு டெய்லர் ஷாப் வச்சிருக்க பொண்ணு
நான் எதிர்ச்சியா அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு ஷாப்ல இருந்து வெளியே வந்தோம். அப்போ நம்பர் சொல்லுன்னு சொன்னேன். அந்த பொண்ணு நம்பர் சொல்லிச்சு 97ன்னு சொல்லிச்சு. எப்ப இருந்துப்பா வச்சிருக்கேன்னா இப்பதாக்கா ஒரு 2 வருஷமா நான் அதை வச்சிட்டு இருக்கேன் அப்படி. அப்போ சுத்தமா ஓடிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறேன். எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க அப்படின்னுச்சு. 97 அப்படிங்கிறது வெளிநாட்டுக்கு கொடுக்குற நம்பர். அது போல ஸ்டார்டிங்ல 97 வச்சிருக்கு. அந்த போல டெய்லர் ஷாப் தான் வச்சிருக்கு. அது வீடு ஆபீஸ், ஆபீஸ் டு வீடு, அதாவது கடை விட்டு வீடு, வீடு டு கடை, வேற எங்கேயுமே போகாது. ஆனா அந்த பிள்ளைக்கு ஓடுன்னு ஓடி தைச்சுட்டே இருக்கு. அலைச்சல்னால அலைச்சல், பயங்கர அலைச்சல். ஆனா பணம் வருதாங்கிற பணம் வருதுக்கா, பணத்தினால பிரச்சனை. ஆனா எனக்கு செய்யற வேலை ரொம்ப கடுசா தெரியுது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா 97 யார் இயக்கணுமோ அவங்கதான் இயக்கணும். ஒரு தொழிலுக்கான நம்பர்னா அந்த தொழிலுக்கான நம்பர் நீங்க இயக்கினீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப வெளிநாட்டுக்கு போற நம்பர் வந்து டெய்லர் ஷாப் வச்சுக்கிறவங்களுக்கு கொடுத்தா அது சிறப்பா இருக்காது. அவங்களுக்கு என்ன 00, 99 அந்த மாதிரி கொடுக்கணும். ஏன்னா 2 செவ்வாய் அந்த புள்ளி இயக்கிறதே ஏற்கனவே இரும்புல உட்காந்து அந்த வேலை செய்யுது. அந்தந்த தொழிலுக்கான நம்பர்கள் கொடுத்தா அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பண்றாங்க, ஒரு போலீஸ்ல இருக்காங்க, ரொம்ப ஹார்டா வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு 99 கொடுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆண்களா இருந்துச்சுன்னா, இப்ப நான் ரீசெண்டா ஒரு பையனுக்கு நம்பர் 9092 எடுத்து கொடுத்தேன். அவங்க இந்த பையனுக்கு வந்து திருமணம் ஆகல. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வேணான்னு சொல்லி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது திருமணம், ஃபர்ஸ்ட் திருமணம் தான், அது ஒரு லைட்டா ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. சரி 90 கொடுத்தேன். ஏன் 90 அப்படிங்கிற அந்த செவ்வாய் அந்த பையனுக்கு இயக்குறோம். ஓகேங்களா? அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து 90 வைக்க கூடாது. அந்த இடத்துல செவ்வாய் பொண்ணுக்கு ரொம்ப ஒரு செவ்வாய் ஆதிக்கம் அதிகமா வந்துடும். இந்த காம உணர்வுகள் அதிகமா வந்துடும். அப்படிங்கிறதுக்காக நம்ம பொண்ணுகளுக்கு வந்து 90 இயக்கக்கூடாது, பசங்களுக்கு தாராளமா 90 இயக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் 99 இயக்குறவங்க ரொம்ப சூப்பரா இருக்காங்க, ரொம்ப வீரியமா. அந்த தொழில் என்ன செய்யணுமோ ரொம்ப அந்த தொழிலோட நுணுக்கத்தோட அவங்க செய்யறாங்க. 99 சூப்பரா இருக்கு. அது மாதிரி 88 நல்லா இருக்கு. ஏன் இந்த ஸ்டார்டிங்ல சொல்றேன்னா, ஸ்டார்டிங் தான் ஜாதகர். அந்த ஜாதகர் இயக்கிற நம்பர்கள் நீங்க ஃபர்ஸ்ட் வச்சுட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? அப்ப 2வது அப்படிங்கிறப்ப உங்களோட மனைவி ஸ்தானம், உங்களோட குடும்ப உறவு எப்படி இருக்கும். குடும்ப உறவுனா ஸ்பெசிபிக்கா உங்க மனைவியோட குணாதிசயம் சொல்றது செகண்ட் இருக்கிற 2 நம்பர். சரிங்களா? அந்த 2 நம்பர் நல்லா இருந்தாதான் உங்களுக்கும் உங்க மனைவிக்கு பிரச்சனை இல்லாம குடும்பம் நல்லா போகும். இப்ப 9842 எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. இப்ப அடுத்தடுத்த நம்பர்ல ஏதாவது வேற நம்பர் நம்பர் ஒரு 40 அப்படி எல்லாம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க மனைவிக்கு பெரிய சண்டை வந்துட்டு இருக்கும், கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்க உடம்ப பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? அதனால 2வது இருக்க டிஜிட்டல் நம்பர் உங்க மனைவிக்கான நம்பர். உங்க மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க தீர்மானிக்கணும் அப்படின்னா 2வது இருக்கிற நம்பர் நீங்க வந்து சூப்பரா சூஸ் பண்ணணும். அது மாதிரி நாங்க சூஸ் பண்ணி தருவோம். நீங்க இயற்கையாவே வச்சுட்டு இருக்க நம்பர் 2வது ஸ்தானத்துல தப்பா இருந்துச்சுன்னா, ராஜநிலை நம்பர் இல்லாம வேற நம்பர் இருந்துச்சுன்னா மனைவி மூலமா கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஏன் கேட்டேன்னா, நான் ஜாதகம் பார்த்து ஒருத்தர், அவர் நம்பர் வந்து 87 என்னமோ ஸ்டார்டிங் ஆச்சு. 2வது நம்பர் வந்து ஒரு நம்பர், ஒரு ராஜநிலை நம்பரா இருந்துச்சு. சப்போஸ் 67 நினைக்கிறேன் இருந்துச்சு. ஆனா உங்க ஒய்ஃப் எப்படி இருக்கான்னு கேட்டாங்க. ஏன் கேக்குறாங்க, எப்ப பார்த்தாலும் முட்டி வலினே இருக்கு, அப்படி மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அந்த 2வது ஸ்தானம் அந்த 67 அவங்க மனைவியை இயக்கும். முதல்ல இருக்க 2 ஸ்தானம் இவர் நல்லா இருக்காரு. சரிங்களா? இவரோட நம்பர் சூப்பரா இருக்கு, இவர் நல்லா இருக்காரு. அந்த 2வது இருக்கிற ஸ்தானம் சரியில்லை, அதனால மனைவியை கஷ்டப்படுத்துறாங்க. அதே மாதிரி 3வது இருக்கிற நம்பர் வந்து தொழில் ஸ்தானத்துக்கான நம்பர். நான் ஏற்கனவே தொழிலை பத்தி நிறைய சொல்லியிருப்பேன். ஒரு தொழில் மட்டும் இல்லைங்க, இப்ப பல தொழில்கள், உப தொழில்கள் நிறைய. ஏன்னா டெக்னாலஜி வளர நிறைய தொழில்கள் போயிட்டு இருக்கு. என்னென்ன தொழில் பண்றாங்களோ அந்த தொழிலுக்கான நம்பர் தொழில் ஸ்தானத்துல வச்சா மட்டும்தான் உங்க தொழில் சிறப்பா இருக்கும். ராஜநிலை சொல்லிட்டாங்க 99 சூப்பரா இருக்கு, நீங்க அப்படின்னு 99 வைக்கிறது, 89 வைக்கிறது, 79 வைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் 97 வைக்கிறது. 97ல நீங்க வெளிநாட்டுக்கு போய் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றீங்க, இல்ல அந்த மாதிரி கம்பெனில நீங்க வேலை செய்யறீங்க, எனக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கு, இல்லைன்னா எங்களை மாதிரி ஜோதிடர்கள் வந்து வெளிநாட்டு கால் வருது அப்படிங்கிற நீங்க 97 வச்சா சரி. வெளி ஊருக்கு கூட போகாத ஒரு பாட்டிக்கு போய் 97 வச்சு கொடுக்குற சிறப்பே இல்லை. ஓகேங்களா? அதனால தொழில் சென்டர் என்ன நம்பர் இருக்குன்னு நான் கரெக்டா பண்ணி தரோம். நீங்களும் அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்து இருக்கிற 2 ஸ்தானம் வந்து உங்களோட சொத்துக்கள். இங்க வந்து பொருள் இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு பழமொழியோட இருக்கு. அந்த சொத்து இல்லைன்னா இங்க மதிப்பு மரியாதையா இருக்காது. பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, என்ன ட்ரெஸ் போடுறீங்க, என்ன சொத்து வச்சிருக்கீங்க, எந்த மாதிரி வீட்டுல இருக்கீங்க, எந்த மாதிரி வண்டி வாகனத்துல வர்றீங்க, இதெல்லாம் வச்சுதான் உங்க சொந்தக்காரர் முதல் கொண்டு உங்களோட ஒரு மதிப்பு, எத்தனை மதிப்பு போடுறாங்களோ அது எல்லாமே. ஒரு 2 வீலர்ல வந்தா ஒரு மதிப்பு, ஒரு கார்ல வந்தா ஒரு மதிப்பு, சைக்கிள்ல வந்தா மதிப்பு, அந்த காரே கூட கொஞ்சம் லக்ஸுரியான காரா வந்தா ஒரு மதிப்பு. இத்தனை வெரைட்டியா நம்மளை பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வாழ்க்கையோட அடுத்தடுத்த இடத்துக்கு போகணும். அந்த சொத்து அப்படிங்கிற ஸ்தானத்துல வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், முதலீடு, இதெல்லாம் அப்படிங்கிற அந்த 4வது டிஜிட்டல்ல நீங்க சூப்பர் நம்பர் வச்சுட்டீங்கன்னா இயற்கையாவே இருக்கும். இல்லைன்னா இருக்கிற சொத்துனால காப்பாற்ற முடியும். சார் சொன்ன மாதிரி
எல்லாம் வச்சிருந்தேன் இப்ப எனக்கு இல்ல அப்படிங்கிறப்ப அந்த 4ஆம் ஸ்தானத்துல இருக்கிற நம்பர் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவா இருந்துச்சுன்னா சொத்துக்கள் இப்படிதான் விரயமாகும். இதே நான் சொன்னா நல்லா அவயோகி கொடுப்பாரு கெடுப்பாருன்னு, அந்த அவயோகி நம்பர் ஏதாவது 4ஆம் ஸ்தானத்துல நீங்க வச்சிருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அந்த சொத்துக்கள்ல இருக்கும், திடீர்னு காணாம போயிடும். எப்படின்னே உங்களுக்கு தெரியாது. இல்ல நான் கரெக்டா தானே போயிட்டு இருந்தேன், எப்படி காணாம போச்சு, பேங்க் பேலன்ஸ் இவ்வளவு இருந்துச்சு, எப்படி செலவாச்சுன்னு தெரியல, ஆனா கணக்கு போட்டா கரெக்டா வருது. நான் சில சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், உட்காந்து ஒவ்வொன்றுக்கா கணக்கு போட்டு எழுதுற, கரெக்டா 30,000 ரூபாய் கணக்கு வருது, ஆனா எப்படி செலவாச்சுன்னே தெரியல, ஆனா பெருசா நாங்க நல்லா கூட சாப்பிடலன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி அந்த அவயோகி ஒரு மாயத்திரையாட்ட எப்படி செலவாகுதுன்னே தெரியாம எப்படி விரயமாகுதுன்னே தெரியாம நம்ம எங்கேயாவது ஒரு காட்டு எங்கேயாவது திசை மாதிரி நிக்க வச்சிருவாரு. இப்ப இருக்க அந்த போட்டியான உலகத்துல திசை மாதிரி நின்றுட்டோம்னா நம்மளை காப்பதற்கு கடவுள்னால கூட முடியாது. ஏன்னா அவரே ஏற்கனவே உனக்கு கொடுத்தேன், நீ விட்டுட்ட, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவாரு. அதுல அந்த சொத்து ஸ்தானம் அப்படிங்கிற 4ஆவது இடத்துல அருமையான நம்பரை இயக்க பயன்படுத்துங்க. ஏன் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா, இழந்ததை மீட்டு எடுக்கலாம். அதுக்கு ஒரு நம்பர் சார் கொடுத்துருக்காரு. 32 அப்படிங்கிற இழந்ததை மீட்டு எடுக்கலாம். அந்த 32 எல்லாருமே பயன்படுத்தலாம் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஒரு சில ஜாதகங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. ஏன்னா அவங்களுக்கு அது அவயோகியா வருது. நான் மீண்டும் சொல்றேன், 3, 2 அந்த மாதிரி அவயோகியா வரப்போ 32 யூஸ் பண்ணாதீங்க. 32க்கு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் வேற இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதை நான் உங்களுக்கு எடுத்து தரோம். சரிங்களா? அதே மாதிரி அந்த 5ஆவது ஸ்தானம் ஏற்கனவே சொன்னால குழந்தை ஸ்தானம். அந்த குழந்தை ஸ்தானத்துல 34 இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வீட்டை விட்டு வெளியே போய் தான் படிக்கும். நீங்க குழந்தைய கூட்டு கொஞ்சம் கூட முடியாது, அது பாட்டி வீட்டுல இருக்கும். அந்த மாதிரி சொன்னால அது மாதிரி 5ஆவது ஸ்தானம் உங்க குழந்தை நல்லா வரணும், நல்லா படிக்கணும், நல்ல ஒரு கல்வி கொடுக்கணும், அடுத்தடுத்து போகணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அவங்களுக்கு நல்லா திருமணம் ஆகணும், குடும்பத்துல நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னா அந்த 5ஆவது ஸ்தானத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து சூப்பர் நம்பர் வைங்க. நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, ஜாதகமாக்க ஃப்ரெண்டு கிட்ட பேசினேன். அவங்களோட மனைவியோட போன் நம்பர்ல கடைசியா இருக்கிற அந்த 2 டிஜிட் 68. எப்பயும் சார் வாங்கினேன்னா இது ரொம்ப வருஷமா இருக்குதுங்க, நாங்க கல்யாணம் முடிச்ச உடனே சம்சாரத்துக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அவங்க கிட்டத்தட்ட அவங்க நம்பர் எல்லாமே ராஜ்லே நம்பருக்குள்ள வந்துச்சு. அது இயற்கை பொக்கிஷம், கடவுளே கொடுத்தது. சரிங்களா? அந்த 68 என்னங்க சார் பலன் அப்படின்னு நான் பாக்குறப்போ, அவங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. அந்த 2 பெண் குழந்தையுமே டாக்டர். அருமையா ரொம்ப ஒரு புந்திக்கா படிச்சு ரொம்ப ஒரு மரியாதையா இருப்பாங்களாமா. வாங்கம்மா வாங்கப்பானா வாங்க, அந்த மாதிரி ரொம்ப யூனிக்கா பேசி அழகா இது பண்ணி சூப்பரா 2 பேருமே டாக்டர் MBBS முடிச்சுட்டு மீண்டும் ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நான் அந்த 68 எனக்கு ரொம்ப மைண்ட்ல வந்துச்சு. 68 இந்த அளவுக்கு வேலை செய்யுதா அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு நான் அதிகமாவே வேலை செய்யும் போல இருக்கு அப்படின்னா அந்த 5ஆவது ஸ்தானத்துல 68 அந்த குழந்தைகள் எவ்வளவு ஒரு மதிப்பா வளர்ந்துருக்காங்க பாத்தீங்களா? அதனால உங்க குழந்தைகளோட நன்மையும் கருதி நீங்க இதை வைங்க. அடுத்து கூட்டுத்தொகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை மட்டும் எடுத்துட்டு கூட்டுத்தொகை விட்டுட்டா அதுவும் வேஸ்டா போயிடும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் குடும்பம். இந்த குடும்பம் எல்லாத்துல ஒரு மிஸ்டேக் ஆனா கூட யாரா ஒருத்தருக்கு வலிக்கும். இந்த குடும்பத்துக்கு சேர்ந்ததுதான் அந்த 6ஆவது டிஜிட்டல் நம்பரா இருக்கும். அந்த நம்பரும் நல்ல நம்பரா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? நான் கிட்டத்தட்ட ராஜநிலை நம்பர் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா தயவுசெய்து யாரும் சொந்தமா முயற்சி பண்ணி எடுத்துறாதீங்க. எடுத்தாலும் சிறப்பா இருக்காது. ஏன்னா நாங்க பார்த்துட்டே இருக்கோம். சரிங்களா? ஒரு சின்ன யூனிக்கான விஷயம் நிறைய அதுக்குள்ள இருக்கு, புதைஞ்சிருக்கு. அது சார் எங்களுக்கு சொன்னதுனால எங்களுக்கு புரியுது. நீங்க அதை ஏதாவது தவற விட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். நான் தப்பே சொல்ல, ராஜநிலை நம்பர் எல்லாமே சூப்பரா இருக்கும். கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். உங்க தசையோ புத்தியோ போய் ஒரு கோச்சாரத்துல ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல அவயோகியில நின்று தசை நடத்தினால் கூட, ஒரு சனி பகவானே உங்க அவயோகி நட்சத்திரத்துல நின்று ஒரு 6 மாசம் நின்னாருன்னு வச்சுக்கோங்க கோச்சாரத்துல, அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணிடுவாரு. போன 6 மாசம் சூப்பரா இருந்துச்சுப்பா, இந்த 6 மாசம் ஃபுல்லா டவுன்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால ரொம்ப வினயமா நம்பர் ராஜநிலை ஜோதிடத்தை கேட்டு எடுத்துக்கோங்க, நல்லா பயன்படுத்துங்க. வாழ்க்கையில இன்னும் மேலும் மேலும் சிறப்படைங்க. யாம் பெற்ற இன்பம் வையகம் கிடைக்குன்னு சார் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. நாங்களும் உங்களுக்கு திருப்பி தர்றோம். உங்களுக்கு கொடுக்க பிரபஞ்சம் எங்களுக்கு இன்னும் நிறைய கொடுக்கும். ஏன் நாங்க உங்களுக்கு மைக்கு பிடிச்சி இவ்வளவு முக்கியமான விஷயத்த சொல்றோம்னா, இந்த முக்கியமான விஷயத்தை விட எங்களுக்கு பிரபஞ்சம் இன்னும் அதிக முக்கியமான விஷயத்த கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். மிக்க நன்றிகள். வாய்ப்பு கொடுத்த ராஜ சாருக்கும் மிக்க நன்றிகள். கேட்டுக்கொண்டே இருக்கிற அனைவருக்கும் மிக்க நன்றிகள். ராஜநிலை என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். இதில் வெற்றி என்பது 100% உறுதி. வள்ளுவர் அன்றே எண்களை சொன்னார் கண்களாக. அதுதான் இன்றளவும் மனிதனுக்கு முழுமையாக இயங்கி வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு இன்றியமையாத சிறப்பில் யோகி கர்ணநாதனின் பங்கு எப்படி என்பதை மிக சிறப்பாக விளக்கி கூறிய ராஜநிலை ஜோதிடர் KP அஸ்ட்ரோ திருமதி MN ராஜவேணி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.